சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கும், 1 கிலோ 3,20,000 விற்பனை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் 10,000 முகாம்கள் நிறைவு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை என தகவல். தாவிகா நிகழ்ச்சியில் விஜயை புகழ்வது போல மருதமலை மாமணியே முருகையா பாடலை பாடி சர்ச்சையான விவகாரம். பகிரங்க மன்னிப்பு கோரிய பாடகர் வேல்முருகன் பாட்டிற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கம். தாவேகா தலைவர் விஜய் சேலம் மகுடஞ்சாவடியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய திட்டம். காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நாடாளுமன்றத்தில் திமுக எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் டோக்ஹான் சாஹூ பதில். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம். மக்களவையில் பிரதமர் மோடி இன்று மாலை பதிலுரை நிகழ்த்துகிறார். இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்து வலியுறுத்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவியில் தொடர திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க கோரி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 940 கிராம் தங்க நகைகள் கடத்தல். கடத்தி வந்த இளைஞரையும் தங்கத்தை வாங்க வந்த இருவரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. இதர தமிழக பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை மையம் தகவல். திருத்தணி அருகே கஞ்சா போதையில் 12ஆம் வகுப்பு மாணவிகளை தகாத வார்த்தைகளில் பேசி இளைஞர்கள் சிலர் தாக்கியதாக புகார். போதை இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவிகள் மறியல். காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம். நீண்ட தூர வான்வழி ஏவுகணைகளை உருவாக்கும் தொழில்நுட்ப சோதனை வெற்றி. ஒடிஷா கடற்கரையின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை.
மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். தன்னை மக்களவையில் பேச விடாமல் தடுப்பது மரபை மீறுவதாகும் என புகார். மணிப்பூர் மாநிலத்தின் அடுத்த முதல்வராகிறார் யும்னம் கெம்சன் சிங். சட்டமன்ற கட்சித் தலைவராக பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு. எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நீதிபதிகள் முன் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தகவல். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி கூடுகிறது. கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரியில் திருமண தோஷம் நீங்க பரிகார பூஜை செய்வதாக கூறி மோசடி. தங்க நகை 18,000 ரொக்கத்தை சுருட்டிச் சென்ற போலி ஜோதிடர்கள் கைது. ஆந்திராவின் அனந்தபுரம் மாவட்டத்தில் தாயும் மகனும் கொலை. சொத்து தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம். மகாராஷ்டிராவில் 3 குழந்தைகள் இருந்தால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் சொந்த மகளையே கொன்ற கொடூர தந்தை. தெலங்கானாவில் உள்ள கால்வாயில் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தந்தை உட்பட 2 கைது செய்து விசாரணை. சபரிமலை தங்கம் கொள்ளை வழக்கில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜகவினர் குற்றச்சாட்டு. கேரள சட்டசபையை நோக்கி பேரணி சென்ற பாஜகவினரை தண்ணீரை பீச்சுடைத்து போலீசார் கலைத்ததால் பரபரப்பு. ஜப்பானில் கடுமையான பனிப்பொழிவில் சிக்கி இதுவரை 30 பேர் பலி. பனிச்சரிவுக்கான சாத்தியமும் உள்ளதாக மக்களுக்கு அரசு எச்சரிக்கை. ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் கூடுதல் செலவு. இறக்குமதி செலவு மட்டுமே சுமார் $4 பில்லியன் வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் தகவல். கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்தப் போவதாக இந்தியாவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரஷ்யா அறிவிப்பு. பாப் இசை உலகின் ஜாம்பவான் மைக்கேல் ஜாக்சனின் பயோபிக் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லருக்கு பிறகும் வரவேற்பு.